ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ஒவ்வொரு மாதமும் ₹55 மட்டுமே செலுத்தி தங்களுடைய ஓய்வு காலங்களில், அதாவது 60 வயதுக்கு அப்புறம் வாழ்நாள் முழுவதும் மாதம் 3000 பென்ஷன் தரக்கூடிய மத்திய அரசினுடைய ஒரு திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு எந்த ஒரு நிலையான வருமானமும் இல்லாத அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் வேலை பார்க்குற நபர்களும் தங்களுடைய 60 வயதுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பென்ஷனாக பெறணுங்கிற நோக்கத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தான் யோஜனா ஸ்கீம். இந்த ஸ்கீமில் ஒவ்வொரு மாதமும் ₹55 மட்டுமே செலுத்தி உங்களுடைய 60 வயதுக்கு மேலே ஒவ்வொரு மாதமும் ₹3000 வாழ்நாள் முழுவதும் பென்ஷனாக பெறலாம். உங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பவுஸ், அதாவது நீங்கள் உங்களுடைய பெயரில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய மனைவிக்கு இந்த ஸ்கீமின் மூலமாக பென்ஷன் அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டான ₹1500 ஒவ்வொரு மாதமும் பென்ஷனாக வழங்குவாங்க. அவங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பென்ஷன் அமௌண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகும். இந்த ஸ்கீமின் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காது. இந்த பென்ஷன் ஸ்கீமை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே செயல்படுத்துறதுனால இது ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். 100% கேரண்டியாக இந்த ஸ்கீமின் மூலமாக உங்களுக்கு பென்ஷன் தொகையை வழங்குவாங்க. யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள இந்திய குடிமக்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியும். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய மாத வருமானம் ₹15,000 குறைவாக இருக்கணும். ₹15,000 அதிகமாக இருக்கிற நபர்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாது. கூடவே நீங்கள் ஒரு டேக்ஸ் பேயராக இருக்கக்கூடாது, அதாவது வருமான வரி செலுத்தும் நபராக இருக்கக்கூடாது. மத்திய அரசினுடைய அதர் பென்ஷன் ஸ்கீமான என்பிஎஸ், அதாவது நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், இபிஎஃப்ஓ எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி ஸ்கீமினுடைய மெம்பராகவும் நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு நிலையான வருமானம் இல்லாத அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். அன்ஆர்கனைஸ்டு செக்டருங்கிறது ஹோம் பேஸ்டு ஒர்க்கர், அதாவது வீட்டில் இருந்தே வேலை பார்க்குறவங்க, தெருவோர வியாபாரிகள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், செங்கல் சூளையில் வேலை செய்கிறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க, சலவை தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், பீடி சுற்றும் தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி மொத்தம் 127 ஜாப் கொடுத்துருக்காங்க. இந்த தொழிலாளர்கள் எல்லாருமே இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி பயன்பெறலாம். இந்த பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தான் யோஜனா ஸ்கீமில் எலிஜிபிளாக இருந்து நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள சிஎஸ்சி சென்டர், அதாவது கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர், பொது சேவை மையங்களில் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸாக உங்களுடைய ஆதார் கார்டு, சேவிங் அக்கௌண்ட், மொபைல் நம்பர், இந்த 3 கட்டாயம் தேவைப்படும். சேவிங் அக்கௌண்ட் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமினுடைய கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட், அதாவது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேருந்தே டைரெக்டாக ஆட்டோ டெபிட் முறையில் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த காரணத்தினாலேயே சேவிங் அக்கௌண்ட் கட்டாயம் இந்த ஸ்கீமில் தேவைப்படும். இந்த டாக்குமெண்ட்ஸை சிஎஸ்சி சென்டரில் கொடுத்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிங்க அப்படின்னா சிஎஸ்சி ஸ்டாஃப் உங்களுடைய பெயரை இந்த ஸ்கீமில் எலக்ட்ரானிக் முறையில் என்ரோல் பண்ணுவாங்க. உங்களுக்கான மாத கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேருந்தே ஆட்டோ டெபிட் முறையில் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கான மாத கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டுங்கிறது உங்களுடைய ஏஜ், அதாவது வயதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். உங்களுடைய வயதுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை செலுத்தணுங்கிறத அடுத்து பார்க்கலாம். இந்த ஸ்கீமில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட், அதாவது முதல் மாத தவணையை நீங்கள் கேஷாக தான் கொடுக்கணும். ஸோ முதல் மாத தவணையை இந்த ஸ்கீமில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்கீமில் உங்களுக்கான ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். கூடவே இந்த ஸ்கீமினுடைய அக்னாலஜ்மெண்ட் கார்டையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டில் உங்களுடைய சிக்னேச்சரை பெற்றதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸை இந்த ஸ்கீமில் அப்லோட் பண்ணுவாங்க. ஃபைனலாக இந்த ஸ்கீமினுடைய பெனிஃபிஷியரி கார்டை உங்களுக்கு வழங்குவாங்க. அதற்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் இந்த ஸ்கீமில் நீங்கள் எந்த சேவிங் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்களோ அந்த சேவிங் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் முறையில் இந்த ஸ்கீமுக்கான கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை எடுத்துக்குவாங்க. இந்த ஸ்கீமில் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத பார்க்கலாம். இந்த பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தான் யோஜனா ஸ்கீமில் மந்த்லி கான்ட்ரிபியூஷனுங்கிறது உங்களுடைய வயதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் எந்த வயதில் ஜாயின் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு விதமான அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 18 வயதில் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய 60 வயது வரைக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் பேமெண்ட் செலுத்தணும். அதாவது மாதம் மந்த்லி கான்ட்ரிபியூஷனாக ₹55 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ₹55 செலுத்தணும். கவர்மெண்ட்டும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ₹55 செலுத்துவாங்க. டோட்டல் அமௌண்ட்டாக இந்த ஸ்கீமில் ₹110 ஒவ்வொரு மாதமும் கிரெடிட் ஆகும். அதுவே 19 வயதில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய 60 வயது வரைக்கும் ₹58 மாதம் நீங்கள் செலுத்தணும். கவர்மெண்ட்டும் ₹58 செலுத்துவாங்க. டோட்டல் அமௌண்ட்டாக ₹116 உங்களுடைய பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தான் யோஜனா ஸ்கீம் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அடுத்தடுத்து ஒவ்வொரு வயதுக்கும் இந்த ஸ்கீமில் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத டேபிளில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
அதிகபட்ச வயதான 40 வயதில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 200 ரூபாய் நீங்கள் செலுத்தணும். கவர்மெண்ட்டும் 200 ரூபாய் இந்த அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட்டாக 400 ரூபாய் உங்களுடைய பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தான் யோஜனா அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். 60 வயதுக்கு அப்புறம் இந்த ஸ்கீமில் எந்த விதமான அமௌண்ட்டையும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. 60 வயதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாதமும் இந்த ஸ்கீமினுடைய பென்ஷன் அமௌண்ட்டான 3000 ரூபாயை உங்களுக்கு வழங்குவாங்க. அக்கௌண்ட் ஹோல்டர்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த 3000 ரூபாயை ஒவ்வொரு மாதமும் பென்ஷனாக வழங்குவாங்க. அவங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவிக்கு இந்த ஸ்கீமில் பாதி அமௌண்ட்டான 1500 ரூபாயை அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வழங்குவாங்க. அவங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்கீமினுடைய பென்ஷன் அமௌண்ட் ஸ்டாப் ஆகும். ஸோ நீங்கள் இந்த பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தான் யோஜனா ஸ்கீமில் ஜாயின் பண்ண எலிஜிபிளாக இருந்து பயன்பெற விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பொது சேவை மையங்களில் ஜாயின் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.